லாஸ்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் இருக்காது. இங்கே தான் ஏழை விடுவாங்க. இந்த மேடம் வாந்தி எடுக்கிறாங்க. மீன் பாருமா. வா வா. சங்குலாம் இருக்குது. இங்க பாருமா சங்கு. சங்கு எவ்வளோ அது? சொக்கா மீன் எடுத்து காமிக்கலாமாமா? மீன் எடுத்து போட்டோ சைட்ல போட்டோ ஆட்டனா மீன் எடுத்து காமிக்கும் போது நாங்க மீன் நண்டு வாங்க வந்திருக்கோம். சவாசில இருந்து வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணுவோம். அங்க மீன் எடுக்கலாம். அங்க மீன் பார்க்கலாம் பெருசா இருக்கு பாருங்க. வஞ்சிரமானா அது? நல்லா சூப்பரா இருக்கு பெருசா. என்ன ரேட்னா அது? என்ன ரேட்னா அது? 6500. 6500. 6500 ரூபாய். இங்க பாரு வா. அவ்வளவு பெருசா சின்னதா இருக்கு. எவ்வளவு கொஞ்சம் நமக்கு அங்க க்ளீன் பண்ண தெரியாது. க்ளீன் பண்ணிடணும். அது திருக்க எல்லாமே என்ன ரேட்னு தெரியல. கேப்போம். வச்சதே இல்ல. எப்படி வைக்கிறது? திருக்க அந்த எவ்வளவு? 5 பீஸா? 5 பீஸ் இருக்குமா? 250 ரூபாய் அது. நல்ல கம்மியா தான் இருக்கு. நண்டு என்ன ரேட்னா? அதுக்கு சீலா வாங்கலாம். கிழங்க வாங்காத முள்ளு நிறைய. அது அப்படியே கூடயா? சீலா வாங்கலாம். இங்க பாரு இங்க வா. இங்க வந்து நண்டு கூட வந்து 400 ரூபாய். இது வந்து 5 இருக்கு. 5 இருக்குமா அதுல? அது நல்லா இருக்கு. இரு இந்த டீ குடிக்க போறாங்களா? குடிச்சிட்டு வந்த அந்த மீன் வாங்க சொல்லிருக்கேன். திருக்க வாங்க சொல்லிருக்கேன். இந்த சைஸ் தான். திருக்க வாங்க சொல்லிருக்கேன். இது கட் பண்ணா கொஞ்சம் வருமா எப்படி இது? இது ரோஸ்ட் மாதிரி போடணும். அந்த இது அந்த ரவுண்டா இருக்குல அது அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ரோஸ்ட் மாதிரி போடணும். வறுவல் வரும். பாத்துட்டு வரமா. பெருசா வாங்கிருக்கோம். எறா மீன் வாங்கிருக்கோம். பாருங்க பெரிய எறா வாங்கிருக்கோம். அவ்வளவு இன்னும் வாங்கணும். மீன் வாங்கணும். இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கம்மியா இருக்குன்னு பார்த்தா எல்லாமே ஜாஸ்தியாவே சொல்றாங்க. இங்க இருந்தோம் எவ்வளவு பெரிய எறா பாரு. அதுல போடு. பயப்பட வரேன்டா. விட்றா போடு விடுங்கக்கா. 2 முன்னாடி 3 போட்டு விட்டுறேன். பார்த்து போடுங்க. வேற பேசுறதுல எங்க பெரியமா வச்சுக்க முடியாது. என்ன பண்ண? ஆமாடா வருஷத்துக்கு ஒருக்க வர வந்து சாப்பிட்டு மனவ சாப்பிட்டு போகண்டாமா. அவ யாரான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. நீட்டா யாராவே எனக்கு செவாசில இருந்து வந்துருக்காங்க. இந்த ஊருக்காரங்க கூட சேர்ந்து சொன்னதுக்கு வாங்கிடுவாங்க. செவாசில இருந்து வந்துருக்காங்க. தங்கச்சிக்கு வந்துட்டோம். வந்து பார்த்து வாங்கி சாப்பிட்டு போகண்டாமா. சரி 2 யாரா போடுங்க. அதுல காஞ்சி வருதா? கல் சுத்துதா? எது என்ன ரேட்னா அது? 2 மீனா? இது என்ன மீன்?
அது என்ன மீன் பாது? லெதர் பீஸ் மீன். சுபா எடுக்கிறியா? எங்க நிக்கிற? அங்க நிக்கிற? ஜி வந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க இதே மாதிரி 2 கூட மொத்தமா எடுத்துட்டு வரலாம்ல. ஒரு மீன் ரேட் நான் கொடுப்பேன் 400 ரூபாய். உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வாந்தியே வருது. உனக்கு வாந்தி வருதா? வாந்தியே வருது. வந்து அப்படியே அமைதியா நிக்குது. ஏன் செட் ஆகலையா? ஸ்மெல்லு ஸ்மெல்லு ஒரு மாதிரியா இருக்கு. பெருமாட மைக் போமா நான் பெரியமா ஏதா பேசு பெரியமா. ஏதா பேசு பெரியமா. இங்க வாங்க. நாங்க மீன் வாங்கி இருக்கோம். ஊர்ல இருந்து வந்திருக்கோம். மீன் வாங்கி இருக்கோம். இங்க வந்துருங்க. இங்க வாங்க. வாங்கி இருக்கோம். இங்க வசங்க. கடமா வாங்கி இருக்கோம். நண்டு வாங்கி இருக்கோம். சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? வாந்தி வருதா? இங்க பாருங்க ப்ரோ, எவ்வளவு சிங்கப்பெண்ண மாதிரி நின்னுங்கறாங்க. நீங்க தான் ப்ரோ வாந்தி வருதுன்றீங்க. நோ, அந்த மீன் எடுத்து கையில வைனா. நான் புராஜா, நான் மீன் எடுத்து காமினா. இப்படி பிடிங்க. மஞ்சரம் மஞ்சரம். இது நண்டு, இது இறாலு, அது வாவலு, அது என்னது வஞ்சரம். வஞ்சரம் ரேட்லாம் குறைக்க மாட்டேங்கிறாங்க. பேசு. இன்னைக்கே எவ்வளோ ரேட்டுங்க? நாளைக்கு இதோட டபுளா இருக்குங்க. நாங்க இன்னைக்கே பயந்துட்டோங்க. காஷ்மீர் வந்தா கம்மியா வாங்கிட்டு போலான்னு பார்த்தோம். எவ்வளவு வாங்கி 2000 ரூபாய்க்கு வாங்கிருக்கோமா? 1500. அதே 1500 3000 வாங்கிருக்கோம். அந்த இடம் வாங்க சொல்லி 500 ரூபாய்க்கு தரேன்றாங்க. அது வந்து அந்த இடம் தெரியுங்க. டைகர் பிரான்ஸ். மீன் பிடிக்க போலாமா? மீன் பிடிக்க தெரியுமா? முடிச்சுட்டு அங்க வாசல்ல வைப்பாங்க. இங்க முடிச்சுட்டு அப்படியே அங்க பீச் உள்ள போயிட்டு மீன் பிடிக்கலாம். தெரியுமா? அடுத்து பேசி எவ்வளவு வாங்கினீங்க? 1300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 1500 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இங்கதான் விலை கம்மியா இருக்குன்னு பார்த்தா இங்கதான் விலை ஜாஸ்தியா சொல்றாங்க மீன். நாளைக்கு இதோட டாப்பா இருக்கும். நீ பேசி நீ வாங்கிட்டா எவ்வளவு வாங்கியிருப்பாரு? நானா? நான் கம்மியா தான் 1000 ரூபாய். சரிப்பா, 800 ரூபாய்க்கு கேட்டு தரோம். நான் 1000 ரூபாய் கேட்டிருப்பேன். அவங்களுக்கு தெரியாது. அதனால எடை போட்டு பார்ப்போம். எங்க போட்டு பார்த்துட்டா 2 கிலோ இருக்கு. 2 கிலோ. மீன் வாங்கிட்டோம், இறா வாங்கிருக்கோம், கடம்பா வாங்கிருக்கோம். அப்புறம் வேற ஏதாவது மீன் வாங்குறாங்க. என்ன மீன் வாங்குறான்னு தெரியல. எங்களுக்கு யார் ஆயிடுச்சு வந்து உட்காந்து. எனக்கு ஓமடிக்கிட்டு வருது. அந்த பிள்ளைக்கு ஓமடிக்கிட்டு வருதான், வாமிட்டு வருதான். அதனால இப்பெல்லாம் பேசாது. அதனால நான் மட்டும் பேசுறேன். ஓகே, இந்த அவங்களாம் வரட்ட வந்தோன்னே போடுவோம். அவங்களாம் வரட்டும். மழை வந்துச்சுன்னா இப்போ எல்லாம் மீன் பிடிக்க முடியாது. அப்படியே ஒரு
காத்து பறக்குது. தூண்டில் இதுல இல்ல, தூண்டில் தானே மீன் பிடிக்கிறீங்க? வச்சிருக்காங்களா வீட்டுல? அவன் ஃப்ரெண்டு வச்சிருக்கான். என்ன பண்ணுறான்? இல்ல இல்ல, போதும், எழுந்து வா. இங்கே இருக்காங்க. அங்க போனோமா? வா. இத்தெல்லாம் காட்டாத, அடிச்சிருவேன். வா. அடுத்த வாட்டி கண்டிப்பா நம்ம கூட்டிட்டு போட்டு மீன் பிடிக்கிற வீடியோ. நான் தானே உன்னை உட்காந்து போடான்னே. அதாவது வேலைக்கு எங்கேயோ வேடிக்கை வந்துட்டு நாய் நாய் போட்டு வாங்கிட்டு நாய் டாகுக்கெல்லாம் ஃபீட் பண்றேன். டாக்கு கொடுக்கலாம், கொஞ்சமா கொடுக்கலாம். நம்ம 4000 3000 3500 மீன் வாங்கி டாக்குக்கு இவ்வளோ போட முடியும்? வளர்க்குறவங்க தான் 4000 மீன் வாங்கி போடணும் டாக்குக்கு. அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்து மீனை வாங்கி டாக்குக்கு போட்டு காக்காய்க்கு போட்டு அப்புறம் நாங்கள் டாட்டா பாய் காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். 4000 ரூபாய்க்கு மீன் வாங்கி டாகுக்கு சாப்பாடு போடுறேன். என்ன சாப்பிட்றீங்க? நீ என்ன ஜூம் பண்ண அவனை ஜூம் பண்ற?